வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க. அதனால விநாயகரும் முருகனும் சேர்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா? ஒரு சிறுவன் தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு சந்தேகம். ஏன் எல்லோரும் முதலில் விநாயகர் வணங்குகிறார்கள் அப்படின்னாங்க. முருகன் தான் எனக்கு அருள் தருவார் அல்லவா, ஆனால் நம்ம ஏன் விநாயகரை வணங்குறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் திடீர்னு வலிக்கு கீழே விழ போகிறான். அந்த நொடியில் கோயில் வாசல் இந்த விநாயகர் சிலை முன்னாடி அவன் விழுந்துட்டான். ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலைங்க. அவன் மனதில் ஒரு உணர்வு எழுந்தது. விநாயகர் முதலில் தடைகளை நீக்குகிறார், அதற்கு பிறகு முருகன் நமக்கு அருள் தருகிறார், நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்கிறார். ஆமாங்க, அந்த நாளிலிருந்தே அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டு தான் முருகனை வழிபட்டான். சில நாட்களில் அவனுடைய படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றி வந்து சேர்ந்தது. இதில் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் அருள் தடைகள் நீக்கும் சக்தி, முருகன் அருள் வெற்றியையும் துணிச்சலையும் தரும் சக்தி. ஆமாங்க, நம்ம விநாயகர் வந்து தடைகளை நீக்கிறாரு, முருகன் வந்து வெற்றியையும் துணிச்சலையும் நமக்கு தராருங்க. இருவரையும் வணங்கினால் வாழ்க்கை எளிதாகும்.